நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ரே ஆப்டிக்ஸில் வந்து we are going to concentrate on the concept of compound microscope. ஃபஸ்ட்டு அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து ரெண்டு விதமாக இமேஜஸ் ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட் இமேஜ் தட் இஸ் இமேஜ் அட் இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கு. இமேஜ் அட் இன்ஃபினிட்டி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we are going to see on image at LDDV. What is this LDDV? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். LDDVனா லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் 25 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். நார்மல் டிஸ்டிங்க்ட் விஷன் ஐக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் தான் இமேஜஸை கிளியராக பார்க்க முடியும். நம்ம 10th பார்த்துருக்கோம். நவ் வி கோயிங் டு தி ரே டயக்ராம். ஃபஸ்ட்டு ரே டயக்ராம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு we concentrate. I have drawn the principal axis. அந்த லென்ஸுக்கான பிரின்சிபல் ஆக்சிஸ் நான் இங்கே ட்ரா பண்ணிட்டேன். இங்கே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புங்கிறதால we are going to involve two lenses. ஃபஸ்ட்டு லென்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற ஒரு லென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது அப்ஜெக்டிவ். ஸோ திஸ் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் the next one is your eyepiece. ஸோ ரெண்டு லென்சஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஆப்ஜெக்டை எங்கே ப்ளேஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நான் நிறைய பேருக்கு தெரியாது ஆப்ஜெக்ட் எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு தெரியாது. ஃபஸ்ட் வி வாண்ட் டு நோ தட். கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வி பிளேஸ் தி ஃபோக்கஸ் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் அண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் த ஐபீஸ். எப்பயுமே ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எடுத்தோம் அப்படின்னா அதில் நம்ம செக் பண்ண போகிற வைரஸோ பாக்டீரியாவோ ஏதோ ஒன்று பார்க்குறோம். அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி பிளேஸ்டு பிட்வீன் தி எஃப் அண்ட் 2F. தென் நமக்கு தெரியும் ரே டயக்ராம் எப்படி வரையணுன்ட்டு. ரே parallel டு பிரின்சிபல் ஆக்சிஸ், நெக்ஸ்ட் ரே பாசிங் த்ரூ ஆப்டிக் சென்டர். ஸோ parallel ரே என்னாகும்? ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும். அதர் ரே பாசிங் த்ரூ ஆப்டிக் சென்டர். The two rays converge at a point. So we are getting an image. So இது object, இது image. இப்போ this image is going to act as this eye act as object for this eyepiece. This eye, that is the image, act as object for eyepiece. ஏன்னா நம்ம வர்ச்சுவலாக இதை கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ இது ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆச்சுன்னா இது எதுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் இஸ் பிட்வீன் தி ஆப்டிக் சென்டர் ஆஃப் த ஐபீஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் த ஐபீஸ். ரெண்டுத்துக்கும் நடுவில் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டாக? இது வந்து ஆப்டிக் சென்டர் ஆஃப் அப்ஜெக்டிவ், இது ஆப்டிக் சென்டர் ஆஃப் ஐபீஸ். இதுக்கும் ஃபோக்கஸ் ஆஃப் த ஐபீஸ்க்கும் நடுவில் இருக்குது. இதில் மெயின் கண்டிஷன் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ஃபஸ்ட்டு ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் இஸ் லெஸ் தென் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ். அப்படின்னா ரொம்ப வேரியேஷன் இருக்குமா சார் அப்படின்னா அந்தளவு வேரியேஷன் இருக்காது. ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ் 5 சென்டிமீட்டர். இது மாதிரி டிஃபரன்ஸ் தான் ரெண்டுத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் இருக்கும் ஃபார் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஆனால் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்பில் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த ரேஞ்சு. அங்கே வந்து அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக இருக்கும். அது அங்கே பார்க்கலாம். இப்போ ஃபர்தராக நம்ம ரே டயக்ராம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த இமேஜ்லேருந்து வர ரே parallel to principal axis, other ray passing through optic center, the ray which is passing through optic center, and the other ray which is passing through focus. Now focus இங்கே எடுத்துக்கிறேன், eyepiece ஓட focus. So now I am joining the ray. ஜஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் உங்களுக்கு ஐ எம் யூஸிங் த ஸ்கேல். இப்போ இதில் டாட்டட் லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நம்ம. அது மாதிரி இந்த சைடும் இந்த ரேக்கு. So I extended the rays
So finally image is formed at this point. இதை வச்சு நம்ம இமேஜ் வந்து ஃபோக்கஸ்க்கும் இதுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆயிருக்கேன்னா this image is a virtual image. This is not a real image. Virtual image, this is formed inside the lens, so we cannot able to predict the position from the ray diagram. So this is the I dash nu vechupom. I is the image formed by the objective. I dash is the image formed by the eyepiece, where I is acting as a object. The image acts as an object for the eyepiece. So this is a virtual image, and the image is with respect to the original object. With respect to object. Virtual இருக்கு, inverted இருக்கு, highly magnified இருக்கு. இதான் இதோட outcome. So in this way we want to draw the ray diagram. இதில் இதையும் highlight பண்ணிடுறேன். இது objective. அது மாதிரி eyepiece. And நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுலாம் object should be placed between f0 and 2f0, and image will be forming, that is the image I, which is forming between the optic center of the eyepiece and the focus of the eyepiece, focus of the objective. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகணும். இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் ஃபார்ம் ஆனால் இந்த image distance இருக்கு இல்லையா, this image distance, this is least distance of distinct vision. இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்ம 10th படிச்சிருக்கோம், 25 சென்டிமீட்டர் LDDV, least distance of distinct vision is 25 சென்டிமீட்டருங்கிறது நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். least distance of distinct vision. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிங்கிறது 25 சென்டிமீட்டர். இப்போ இதை எப்படி நான் சால்வ் பண்ணுறது? இங்கே வந்து மேக்னிஃபிகேஷன், ரெண்டு மேக்னிஃபிகேஷன் நான் எடுக்கணும். இப்போ இந்த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டும் சேம், ரெண்டுமே ஒரே ஹைட். அப்போ நான் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன். ஐ கன்சிடர் திஸ் பாயிண்ட் ஆஸ் சம் எம், அண்ட் இது ஓ தெரியும், இது f0 தெரியும். ஐ எம் கோயிங் டு கன்சிடர் த ட்ரையாங்கிள் MFO O0ன்னு வச்சுக்கலாம், ஆப்டிக் சென்டர் ஆஃப் த அப்ஜெக்டிவ் அது. அண்ட் த அதர் ட்ரையாங்கிள், டு சூஸ் அ சிமிலர் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணியிருக்கேன். MO0 F0 or MF0 O0 அந்த ட்ரையாங்கிளும், அதுலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற ட்ரையாங்கிள் என்ன இருக்குது, FE கூடாது, F0 A dash this triangle. சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரஷில் நான் பெயிண்ட் பண்ணுறேன் இந்த ட்ரையாங்கிள். ஸோ திஸ் சிமிலர் ட்ரையாங்கிள் ஐ எம் கன்சிடரிங். உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். இப்போ அதுக்கு தான் நான் அதை ட்ரா பண்ணிருக்கேன். இந்த சிமிலர் ட்ரையாங்கிள், இந்த சிமிலர் ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to compare. எப்படி நம்ம tan angles கம்பேர் பண்ணலாம். இந்த ஹைட்டும் ஈக்குவல். ஸோ அப்போ அந்த ரெண்டு ஹைட்டும் ஈக்குவலுங்கிறதால நான் tan angle எப்படி கம்பேர் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு tan theta எப்படி எழுதுவீங்க, h by இந்த டிஸ்டன்ஸ் என்னது f0 தானே, this distance is f0. ஸோ h by f0 that will be equal to, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், அதே மாதிரி this side we are having இந்த distance, இது என்ன height of the image L, that is tube length of the tube. அதுதான் வந்து Lன்னு யூஸ் பண்ண போகிறோம். அப்ராக்சிமேட்லி இந்த டிஸ்டன்ஸ் Lன்னு வரும் நமக்கு, லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷனில். அப்போ தட் வில் பி டேக்கன் ஆஸ் h டேஷ்னு வச்சுக்கோம், ஹைட் ஆஃப் த இமேஜை பை L. இதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா height of the image by height of the object equal to L by f0. This is the magnification produced by the objective lens. This is the magnification produced by objective lens, L by f0. இப்போ நம்ம வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐபீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம். இன் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மேக்னிஃபையர் லென்ஸில் வந்து மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐபீஸ்க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. D by F, இன்னொன்று 1 + D by F.
If the object is placed between F and O, if the object is between F and optic center, it will be 1 plus d by F. If the object is exactly at F and image at infinity, image at infinity இப்படி இருந்ததுன்னா d by Fங்கிற மேக்னிஃபிகேஷன் யூஸ் பண்ணணும். இப்போ ஆப்ஜெக்ட் நமக்கு எங்கே இருக்குது இந்த இடத்துல? the object is between, நமக்கு பார்த்தாலே தெரியும், எஃப்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் நடுவில் இருக்குது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலாம்? we can write the magnification of the eyepiece as 1 plus d by f கிடையாதுங்க, fe, because focal length of eyepiece. ஸோ இதான் வந்து magnification of eyepiece. ஸோ நார்மலி மேக்னிஃபிகேஷன் எப்படி வந்து கம்பைன் பண்ண முடியும்? பவரை ஆட் பண்ணலாம். பவர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டூ பவர்ஸ், பவர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லென்ஸ் அண்ட் பவர் ஆஃப் த செகண்ட் லென்ஸ். பட் மேக்னிஃபிகேஷன் should be multiplied, taken product, m1 into m2. கோவாக்சிலாம் நான் 3 லென்ஸ் வச்சுருக்கேன்னா m1 into m2 into m3 is the total magnification of the lenses. இங்கே 2 லென்ஸ் இருக்குது. ஸோ total magnification is magnification of objective into magnification of eyepiece. That is L by f naught into 1 plus d by fe. This is the total magnification produced by the compound microscope. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் தேவையானது இது மட்டும்தான் நம்ம எழுதினா போதும். இப்போ நான் எழுதியிருக்க இந்த ரே டயக்ராம், ட்ரா பண்ண ரே டயக்ராம், அண்ட் திஸ் கண்டிஷன் எஃப் நாட் இஸ் லெஸ் தென் எஃப்இ, ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் இஸ் லெஸ் தென் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ், அண்ட் இது இமேஜஸ் வர்ச்சுவல் இன்வெர்டட் ஹைலி மேக்னிஃபைட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது இல்லையா அப்ஜெக்டிவ் லென்ஸ்லேருந்து, தட் இமேஜ் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஆப்ஜெக்ட் ஃபார் த ஐபீஸ். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஐபிஎஸ்க்கு அது ஆப்ஜெக்ட்னா அதோட இமேஜ் இதோ இங்கே கிடச்சிருக்கு நமக்கு. அதான் ஐ டேஷ்னு எழுதியிருக்கோம். ஐங்கிறது இமேஜ் ஃபார்ம்டு பை அப்ஜெக்டிவ், ஐ டேஷ்ங்கிறது இமேஜ் ப்ரொடியூஸ்டு பை வர்ச்சுவல் இமேஜ் ப்ரொடியூஸ்ட் பை ஐபிஎஸ். இதை ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரம் த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஃபைன் திஸ் ரிலேஷன். அந்த ட்ரையாங்கிளை நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கே இந்த ட்ரையாங்கிள் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி ஃப்ரம் த ட்ரையாங்கிள் இந்த லைன் போட்டு ஃப்ரம் திஸ் ட்ரையாங்கிள் ப்ளீஸ் find the relation. அந்த ரிலேஷன்லேருந்து மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் எல் பை எஃப் நாட்னு கிடச்சிருக்கு. தென் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த ஐபிஎஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது, 1 ப்ளஸ் டி பை எஃப் அண்ட் டி பை எஃப். அது கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஃபைனலி ஃப்ரம் தட் ஐடியா we know that the total magnification is product of all the magnifications, that is objective magnification and eyepiece magnification, that gives you the combination of the 2 L by f naught and 1 plus d by fe. This is the final answer. So in this way you want to present. இதில் எக்ஸ்ட்ராவாக கன்சிடர் திஸ் லென்ஸ், இது இங்கே இருக்குது, இந்த பாயிண்டில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டாம். இதை எழுதினாலே யூ வில் பி அவார்டட் 3 marks. இதில் நார்மலி இன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ 1.5 marks இல்லை சில டைம் 1 mark கொடுப்பாங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. அடுத்தது இந்த ரிலேஷன் நம்ம எழுதுறதுக்கு, இதுலேருந்து இந்த 2 ரிலேஷன் எழுதுறதுக்கு 1 mark. ஸோ எவ்வளோ ஆச்சு நமக்கு? 2.5. ஃபைனலி த டோட்டல் மேக்னிஃபிகேஷன் எழுதுறோம் இல்லையா, தட் வில் பி ½ mark. மேபி இது ஒரு 5 markல சேர்த்து கேட்டிருந்தாங்கன்னா 3.5க்கு கேட்கலாம். இப்போ 3 mark ஆச்சு. இதில் நம்ம இந்த இமேஜஸ் ஆக்டிங் அஸ் ஆப்ஜெக்ட் அது எழுதுறதுக்கு வேணால் ½ mark கொடுக்கலாம். தட் இஸ் இமேஜ் ஆக்டிங் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட், ஃபார் தட் ½ mark அவங்க ப்ரொவைட் பண்ணலாம். டோட்டலாக 3.5 marks. இது 5 marks கேட்டால் 3.5 இப்படி கொடுக்கலாம். 3 marksனால் டேரெக்டாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1 mark இல்லை 1.5 marks, இல்லை வேறு ஏதாவது ஒரு ½ mark ஸ்ப்ளிட் அப் கொடுக்கலாம். ½ + 1, ஸோ டோட்டலி 3 marks வரும். 3 marks இருந்தால். ஸோ திஸ் இஸ் த வே யூ வாண்ட் டு ப்ரெசென்ட் டியூரிங் தி சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமினேஷன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வி மீட் வித் refraction and reflecting astronomical telescope. Thank you.